போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. தேவன் கோவில் மணியோசை கேட்டேன், இறைவன் இல்லம் விரைந்தே. ஜீவன் நல்கும் இறைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் சிறப்பாக பல்வேறு இடங்களிலிருந்து மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இறையருளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற உங்களுக்காக திருத்தலத்தின் தந்தையர்கள் இறைஞ்சுகின்றார்கள். ஓரியோர் புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்கா வரலாற்றிலே ஒரு வியத்தகு நாளை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி கூற வந்திருக்கின்றோம். 1947 ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி திருத்தந்தை 12ஆம் பயஸ் வத்திக்கானில் சிறப்புமிக்க வழிபாட்டு கொண்டாட்டத்தில் அருளாளரான அருளானந்தரை புனிதராக உயர்நிலைக்கு உயர்த்தினார். அந்த மாபெரும்
சிறப்பு திருப்பலியில் பல்வேறு நாட்டவர்கள், சிறப்பாக போர்த்துகல் நாட்டிலிருந்து திரளானோர் கலந்து கொண்டார்கள். இந்திய திருநாட்டிலிருந்து அந்த திருப்பலிக்கு கலந்து கொள்ள சென்றவர் இயேசு சபை மதுரை துணை மறை மாநிலத்தின் பிரதிநிதியாக பாளையங்கோட்டை தூய சேவியர் கலைமணிகளின் முதல்வர் அருள் தந்தை அருளானந்த சுவாமிகள் அந்த திருப்பலியிலே கலந்து கொண்டார். திருப்பலிக்கு முன்பு திருத்தந்தையை சந்தித்து புனித அருளானந்தர் கழுமரம் ஏற்றப்பட்டு அவருடைய உடல் பறவைகளால் விலங்குகளால் தின்றழிக்கப்பட்டுவதற்கு உயர்த்தப்பட்ட அந்த மரத்திலிருந்து ஓர் அடியை திருத்தந்தைக்கு பரிசாக அளித்தார். இன்னொரு அடி மதுரை உயர் மறைமறை மாவட்ட பேராயர் இல்லத்திலே இருக்கின்றது. இன்னொரு அடி கோவாவில் உள்ள சவேரியார் பேராலயத்திலே இருக்கின்றது. 2 அடி நமது வளாகத்திலே புனிதர் கழுமரம் ஏற்றப்பட்ட அந்த இடத்தில் இருக்கின்றது. இவ்வாறு இந்த திருவிழா 1947ஆம் ஆண்டு ஜூன் 22 இந்த சிறப்புமிக்க நாளை அடுத்த ஆண்டே அதே நாளில் மதுரை மறை மாவட்ட ஆயர் ஜான் பீட்டர் லெனார்ட் அவர்களால் ஆலயம் ஒன்றை உருவாக்க இந்த வளாகத்திலே அடிக்கல் நாட்டினார். 12 ஆண்டுகள் கழித்து, அதாவது 1960ஆம் ஆண்டு ஜூன் 20 அன்று மதுரை உயர் மறை மாவட்ட பேராயர் ஜான் பீட்டர் லெனார்ட் இப்பேராலயத்தை அர்ச்சித்து திருத்தலம் என்று அறிவித்தார். எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்றோம். இன்றைய பதிலுரை பாடலாக நாம் சொல்ல இருப்பது திருப்பாடல் 60 வசனம் 5 ஆகும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரை எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். இறை ஊழியரான லூயி மரி லெவே ஆண்டாவொருணியின் பங்கு தந்தையாக 1920ஆம் ஆண்டு முதல் 1942ஆம் ஆண்டு வரை 22 ஆண்டுகள் அவர் எழுப்பிய மன்றாட்டு, எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பமான அருளாளர் அருளானந்தரை புனிதராக உயர்நிலைக்கு உயர்த்தி அருளும் என்ற ஜெபம்தான். இந்த ஜெபத்தோடு தபம், நோன்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய திருப்பயணத்தை 1930ஆம் ஆண்டு ஓரியுரை நோக்கிய திருப்பயணத்தில் ஆரம்பித்து அந்த நாள் முழுவதும் திருப்பலி, ஒப்புரவு, அருள் அடையாளம், இயேசுவின் பிரசன்னத்திலே தங்கியிருத்தல்,
சிலுவை பாதை என்று அந்த ஒரு நாள் முழுவதும் திருப்பயணிகள் தங்களையே ஒருத்து இறைவனிடம் வேண்டினார்கள். திருப்பயணிகளின் விண்ணப்பம் 1947 ஆண்டவரால் கேட்கப்பட்டது. கடந்த 79 ஆண்டுகளாக எல்லாம் வல்ல கடவுளான தந்தைக்கும் இறை மகனாகிய இயேசுவுக்கும் இறை ஆவியாரில் நன்றி செலுத்தும் இனிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மையே தூய்மைப்படுத்தி இந்த ஒப்பற்ற பலியில் நாமும் பங்கேற்பதற்கு நமது குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் நிலையான வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை திருவசனங்கள் 5 முதல் 8, 13 முதல் 15 மற்றும் 18 முடிய. அந்நாட்களில் அசீரியா மன்னன் நாடு முழுவதும் மேலும் படையெடுத்து சமாரியாவுக்கு வந்து அதை 3 ஆண்டு அளவு முற்றுகையிட்டான். ஒசேயா ஆட்சியேற்ற 9ஆம் ஆண்டில் அசிரியா மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ரேலரை அசிரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அலகிலும் கோசானின் ஆபோர் நதிக்கரையிலும் மேதியர் நகரிலும் குடியேற்றினான். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்து நாட்டினின்றும் அந்நாட்டு மன்னன் பார்வோனின் கையினின்றும் விடுவித்திருந்த தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து வேற்று தெய்வங்களை தொழுது வந்தனர். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டி எடுத்த வேற்றினத்தாரின் விதிமுறைகளின்படியும் இஸ்ரேல் அரசர்கள் புகுத்திய வழக்கங்களின் படியும் நடந்து வந்தனர். ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியாளர் மூலம் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் விடுத்திருந்த எச்சரிக்கை இதுவே: உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள்.
உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள். ஆனால் அவர்களோ செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மூதாதையர் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல அவர்களும் வணங்கா கழுத்தர்களாக இருந்தனர். ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணராயினர். வேற்றினத்தாரை பின்பற்றலாகாது என்று ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அவர்களை பின்பற்றி நடந்தனர். எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் மிகவும் சினமுற்று அவர்களை தம் திருமுனின்று தள்ளிவிட்டார். யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 60. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கி விட்டீர், எங்களை நொறுக்கி விட்டீர், எங்கள் மீது சீற்றம் கொண்டீர். இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பி அருளும். இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பி அருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நிலத்தை நீர் அதிரச் செய்தீர், அதில் பிளவு உண்டாகச் செய்தீர். அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும், அது ஆட்டம் கண்டுள்ளது. மக்களை கடும் துன்பத்தை காணச் செய்தீர். மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும். மனிதர் தரும் உதவியோவே, கடவுளின் துணையால் வீரத்துடன்
கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேவு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமதே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறது. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவில் நாம் பார்வை பெற்றிட என்ற மைய சிந்தனையை அடிப்படையாக கொண்டு இன்றைய இறை வார்த்தையை சிந்திப்போம். ஒரு தாய் தன் மகனை அழைத்து கொண்டு காந்திகளிடம் வந்து, ஐயா, என் மகன் அதிகமாக இனிப்பு சாப்பிடுகிறார், அவனுக்கு அறிவுரை கூறுங்கள் என்று கூறினாராம். உடனே காந்தியடிகள் சொன்னாராம், 1 வாரம் கழித்து என்னை வந்து பாருங்கள் என்று அவரை அனுப்பி வைத்தாராம். 1 வாரம் கழித்து அந்த தாயும் மகனும் காந்தியடிகளை வந்து பார்த்தார்கள். காந்தியடிகள் அந்த தாயினுடைய மகனை பார்த்து, தம்பி, இனிப்பு அதிகம் சாப்பிடாதே என்று ஒரே வாக்கியத்தில் அறிவுரை கூறி முடித்து விட்டார். இதை பார்த்த அந்த தாய், எதற்காக 1 வாரம் கழித்து இந்த ஒரு வாக்கியத்தை சொல்ல நீங்கள் என்னை அழைத்தீர் என்று கேட்டார். உடனே காந்தியடிகள் சொன்னாராம், நானே அதிகமாக சர்க்கரை சாப்பிடுவேன், நான் எப்படி அவருக்கு அறிவுரை கூற முடியும்? எனவே இந்த 1 வாரம் அந்த அவகாசத்தை எடுத்துக்கொண்டு முழுமையாக சர்க்கரை சாப்பிடுவதை குறைத்து கொண்டேன். எனவே இப்போதுதான் அவருக்கு நான் அறிவுரை வழங்க தகுதியாக உள்ளேன் என்று கூறினாராம். ஆம் அன்பர்களே, குழந்தைகளுக்கு நாம் பொதுவாக அறிவுரை வழங்குவது உண்டு. அவ்வாறு அறிவுரை வழங்கும்போது அவர்கள் நம்மிடம் எழுப்பும் 2 கேள்விகள் எப்போதுமே நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கும். ஏனென்றால்
நாம் அவர்களிடம் இதை செய்யாதே என்று சொல்வோம். ஆனால் அவர்கள் நம்மிடம் கேட்பார்கள், நீங்கள் ஏன் அதை செய்கிறீர்கள் என்று. இதை செய் என்று சொல்வோம். அவர்கள் நம்மிடம் கேட்பார்கள், இதை ஏன் நீங்கள் செய்யவில்லை என்று கேட்பார்கள். நாம் நம் குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பதில்லை. அவர்களிடம் ஒரு குறைகளை சுட்டி காட்டி திருத்த சொல்வோம். ஆனால் அவர்கள் பார்த்ததிலிருந்து நமக்கு கேள்வியை கேட்பார்கள். இதைதான் இயேசுவும் இன்று நம்மிடம் கேட்கிறார். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்ப்பது ஏன் என்று நம்மிடம் கேட்கிறார். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தாவீது. நாத்தான் தாவீது மன்னிடம் வந்து ஒரு நிகழ்வை கூறுகிறார். ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவருக்கு நிறைய செல்வங்கள் இருந்தது. அந்த செல்வங்களில் நிறைய ஆடுகள் மாடுகள் எல்லாம் இருந்தன. அவரை பார்க்க ஒரு வழிப்போக்கர் வருகிறார். அந்த வழிப்போக்கருக்கு உணவளிக்க ஒரு ஏழையின் அவரிடம் இருந்த ஒரே ஒரு ஆட்டையும் எடுத்து அவருக்கு அளிக்கிறார் என்று கூறியவுடன் தாவீதுக்கு மிகப்பெரிய கோபம். அவன் சாக வேண்டும் என்று மிக கோபமாக கூறுகிறார். உடனே நாத்தான் இறைவாக்கிறார் அவரிடம் சொல்லுகிறார், அந்த செல்வந்தர் நீர்தான், அந்த கொலை செய்யப்பட வேண்டியவர் நீர்தான் என்று கூறுகிறார். ஏனெனில் நீர் உரியாவின் மனைவியை உனது மனைவியாக்கி கொண்டீர் என்று கூறுகிறார். உடனே தாவீது மனம் வருந்தி கடவுளிடம் மன்னிப்பு கேட்கிறார். நம்மிலும் இந்த தாவீதின் மனநிலை அதிகமாக உள்ளது. இதை நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிறோம். இணையதளங்களில் ஏதாவது ஒருவரை பற்றி தவறாக கூறிவிட்டால் போதும், அந்த செய்தி உண்மையா பொய்யா என்று பார்க்காமல் அதை பற்றி இவருக்கு கண்டிப்பாக தண்டனை வழங்க வேண்டும், அவரை தூக்கிலிட வேண்டும், அவர் சட்டத்தின் முன்பாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று மிக ஆதகமாக கூறுகிறோம். ஆனால் உண்மையா பொய்யா என்று நாம் அறிவதில்லை. மிக விரைவாக தீர்ப்பளித்து விடுகிறோம். ஆனால் இயேசு ஒரு குறையானவரை, ஒரு குற்றவாளியை குறையை பார்க்கும்போது எவ்வாறு தீர்ப்பளித்தார் என்பதை நாம் இன்று பார்க்க வேண்டும். அதற்கு ஒரு 3 உதாரணங்களை பார்க்கலாம். ஒன்று, யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் விபச்சாரத்தில் விடுபட்ட பெண். விபச்சாரத்தில் விடுபட்ட பெண்ணை மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் கொண்டு வந்து மோசேயின் சட்டப்படி இவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள். உடனே ஆண்டவர் அவளிடம் சொல்லுகிறார், உங்களில் பாவம் செய்யாதவர் முதலில் இப்பெண் மீது கல் எறியட்டும் என்று கூறுகிறார். இவ்வாறு கூறி அங்கு அந்த பெண்ணை அவர் விடுவிக்கிறார். மறுபடியும் இயேசு நிமிர்ந்து பார்த்து அந்த பெண்ணிடம், யாரும் உனக்கு தீர்ப்பு அளிக்கவில்லையா என்று கேட்கிறார். அந்த பெண், யாரும் எனக்கு தீர்ப்பு அளிக்கவில்லை என்று கூறுகிறார். ஆண்டவர் மறுபடியும், நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை, நீ போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்று கூறுகிறார். இதே போல சக்கேவனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். சக்கேவு ஒரு பாவி, வரி தண்டுபவர் ஒரு பாவி என்று அறியப்பட்டார். ஆனால் இயேசு அவரை பார்த்தவுடன், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அவரை அரவணைத்துக் கொள்கிறார். ஊதாரி மைந்தர் ஓமேலே செல்வங்களை எல்லாம் அழித்து, தன் தந்தையின் செல்வங்களை எல்லாம் அழித்த மகன் திரும்பி வந்தவுடன் அந்த தந்தை அவரை மனமார்ந்து அரவணைத்துக் கொள்கிறார். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், நாம் மற்றவர்களின் குறைகளை பார்த்தோம். ஆனால் கடவுள் நமக்கு சொல்கிறார், நீங்கள் குறைகளை பார்க்க வேண்டாம், என்னை பாருங்கள், நான் எதற்காக இந்த உலகிற்கு வந்தேன் என்று நம்மிடம் சொல்லுகிறார். நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன்? கடவுளின் அன்பை மக்களுக்கு வெளிப்படுத்த, கடவுளின் இரக்கத்தை நான் அவர்களுக்கு வழங்க, இதனால் அவர்கள் மறுபடியும் வாழ்வு பெற வேண்டும் என்றே சொல்கிறார். நம் வீடுகளில் நம் குழந்தைகள், நம்முடைய மனைவிகள், நம்முடைய கணவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் போதும், அதை சுட்டி காட்டிக் கொண்டே இருப்போம்.
அந்த தவறை சுட்டிக்காட்டி அவர்களை புண்படுத்துவோம். அந்த புண்படுத்தின் வழியாக நாமும் புண்படுவோம். இவ்வாறு நம்முடைய ஆற்றலை வீணாக செலவழிக்கிறோம். இதே தான் இன்றைய முதல் வாசகம் வசனம் 15 மிக அருமையாக கூறுகிறார். வீணானவற்றை செய்து வீணாய் ஆனார்கள் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இறை வாக்கினர்கள் சொன்னவற்றை அவர்கள் இஸ்ரேல் மக்கள் கேட்கவில்லை. ஆனால் அவர்கள் தாண்டோதிதமாக வாழ்ந்தார்கள். அதனால் அசிரியா மன்னனுக்கு அடிமைப்பட்டு போனார்கள். இன்று நாமும் பலவற்றுக்கு அடிமைப்பட்டுள்ளோம். நமது கோபத்திற்கு அடிமைப்பட்டுள்ளோம், பொறாமைக்கு அடிமைப்பட்டுள்ளோம், பிறரை பற்றி குறை கூறுவதில் நாம் அடிமைப்பட்டுள்ளோம். இதிலின்று நாம் விடுதலை பெற வேண்டும். இதிலின்று நாம் விடுதலை பெறும்போது கிறிஸ்துவில் நாம் பார்வை பெறுகிறோம். நாம் மற்றவரை குறை சொல்லும் முன் உங்களுக்கு பாவம் செய்யாதவர் முதலில் கல்லெறியட்டும் என்ற இயேசுவின் வார்த்தை நம் உள்ளங்களில் வரட்டும். பிறரை தாழ்த்துவதை தவிர்த்து கிறிஸ்துவை போல அவர்களை உயர்த்துவோம். நம் கண்கள் பிறரின் குறைகளை தேடாமல் அவர்களின் தேவைகளை தேடட்டும். நம் காதுகள் புறங்குறுதலை கேட்காமல் எளியோரின் அழுகுரலை கேட்கட்டும். நம்முடைய புனிதரும் இந்திய நாட்டிற்கு வரும்போது குறை என்றும் எதுவும் இல்லாமல் இல்லை, நிறைய குறைகள் இருந்தது. ஆனால் அவர்கள் நமது திருச்சபையை கட்டி எழுப்பியது கடவுளின் அன்பால், கிறிஸ்துவின் தியாகத்தால், தூயாவின் துணையால். நாமும் மூவர் இறைவனின் துணை வேண்டி நம்முடைய திருச்சபையை குறைகளை நிவர்த்தி செய்வதன் வழியாக அல்ல, கடவுளின் அன்பால், கிறிஸ்துவின் மீட்பால், அவருடைய தியாகத்தால், தூயாவின் துணையால் நாம் திருச்சபையை கட்டி எழுப்புவோம். எழுந்து நின்று நம்மிடம் இருக்கக்கூடிய நமது தேவைகளை, விண்ணப்பங்களை நம் ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். தூய ஆவியாரின் கொடைகளால் வழிநடத்தப்படும் நமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் புனித அருளானந்தரை போல எவ்வித தடைகளுக்கும் அஞ்சாமல் நற்செய்தியை துணிவோடு அறிவிக்கும் தியாக உள்ளத்தை பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருப்பலியை மாதா தொலைக்காட்சி வழியாக கண்டு ஆசீர்வாதம் பெறும் உலகெங்கும் உள்ள நல்ல இதயங்களுக்காக மன்றாடுகின்றோம். இந்த நற்செய்தி ஊடக பணி இன்னும் பல கோடி மக்களை சென்றடையவும், இதன் வழியாக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் அமைதியையும் கண்டடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித அருளானந்தரின் பாதம் பட்ட புனித பூமியிலும் அவரது திருத்தலத்திலும் கூடி ஜெபிக்கும் மற்றும் இந்த ஒளிப்பதிவில் பங்கேற்கும் விசுவாசிகள் யாவரையும் ஆசீர்வதியும். புனிதரின் பரிந்துரையால் எங்கள் குடும்பங்களில் விசுவாசமும் இறைபக்தியும் பெருகிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் நோய் நொடிகள், வறுமை, மனக்கவலைகளோடு உம்மை நோக்கி கதரும் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் மற்றும் நோயாளிகள் யாவருக்கும் இந்த திருப்பலியின் வழியாக தெய்வீக சுகமும் விடிவும் கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் இதயத்தின் ஆழத்தில் உள்ள வேண்டுதல்களையும் பாரங்களையும் அறிந்திருக்கின்ற இறைவா, புனித அருளானந்தரின் தியாக வாழ்வை உற்று நோக்கும் நாங்கள் எங்களது அன்றாட சிலுவைகளை மகிழ்வோடு ஏற்று வாழும் வரத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ரிகசா
என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம். என்னை உனக்கு கொடுப்பதில் தானே ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம். என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உமது மகிழ்வுக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஏத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா.
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலரும் அரைசாட்சியுமான புனித அருளானந்தர்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் தேடல் நீ, என் தேவனே, நீயின்றி என் வாழ்வு தடுமாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தனனா தந்தனன தந்தனனா தந்த
தந்தனனா தந்தனன தந்தனனா தந்தனன தந்தனனா தந்தனன தந்தனனா. கரையோரம் அழகான மணல் மேடு, மணல் மேட்டின் நடுவினிலே மன்னவன் திருக்கோ